வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் தமிழ்லேருந்து அதாவது சார்பெழுத்துக்கள் அப்படின்ற டாபிக் வந்து கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் சின்ன வீடியோ தான், டக்குனே முடிஞ்சிடும். ஸோ சார்பெழுத்துக்கள் வந்துட்டு புக்கில் இருந்து தான் வந்து மேக்ஸிமம் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு ஒரு 5 பேஜ் தான் இருக்குது. இந்த இதை வந்துட்டு பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அன்னம் நுனினா வருட ரல வரும் என்பது இதற்கு சரியான விடை. ஓகேவா? அன்னம் நுனினா வருட, அதாவது அன்னம் வந்து அதாவது நுனி நாக்கு இருக்குல்ல, நம்ம நுனி நாக்கு வந்து நம்ம மேல்வாயை வந்து வருடும்போது ரா லா ரல அந்த வந்து பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா 8th நியூ புக்கில் எழுத்துக்கள் பிறப்பு இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து தமிழ் டேஸ் ஓசை மொழி அப்படின்னா தமிழ் மெல் ஓசை மொழி என்பது சரியான விடை. இது வந்து 7th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, தமிழ் மெல் ஓசை மொழி. அடுத்து சார்பெழுத்துக்கள் குடிதலி கோலோச்சும் எவ்வகை அளபடை அப்படின்னு கேட்குறாங்க. ஈ அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா, ஈ அப்படின்னு வந்தாலே என்னென்னா சொல்லிசை அளபடை என்பதுதான் இதற்கு சரியான விடை. ஓகேவா? ஈன்னு வந்தால் என்னது? சொல்லிசை அளபடை என்பதுதான் இதற்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின், முற்றியலுகிற சொல் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கதவு. ஏன் அப்படின்னா இப்போ கோங்கு குசுடு துபுரு சொல்லுவாங்கள்ல, குசுடு துபுரு, இது மூணுமே என்னென்னா குற்றியலுகிற சொற்கள். குசுடு துபுரு இது ஆறுமே. ஓகேவா? இந்த கதவு என்பது குசுடு துபுரில் வராது, கதவு வந்து தனியாக வந்துடும். ஸோ இது வந்து முற்றியலுகிற சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், குற்றியலுகிற சொற்கள் வந்து அந்த மூணும் குற்றியலுகரம், இது மட்டும் முற்றியலுகரம். ஏன்னா கு சு டு து பு ரு இது 6 வந்தால் தான் வந்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வெறி என்பது டேஸ் அளபடை அப்படின்னா அப்போதே சொன்னோன்னா ஈனா என்ன அளபடை சொன்னேன், ஈ என்பது சொல்லிசை அளபடை. ஓகேவா? ஈன்னு வந்துட்டாலே வந்து நீங்கள் சொல்லிசை அளபடை வந்து போட்டணும். அடுத்து கெடா ஆ வழிவந்த கேண்மையார் சேன்மை விடா அர் விளையும் உலகு இத்தொடரில் இடம்பெற்றுள்ள அளபடை என்ன கேட்குறாங்க. இங்கே பாங்களேன், கெடா ஆ அந்த டா வந்துருச்சு, டாவை ஒட்டி ஆ வருதா, கீழே பாங்களேன் விடா வந்துருச்சு, அதை ஒட்டி அர் அந்த விடா ஆ அப்படி இல்லை. அதாவது என்னன்னா செய்யுளிசை அளபடை, செய்யுளில் வந்து அப்படி சேர்த்து வருது பார்த்தீங்களா, அதனால் வந்துட்டு இது வந்து செயல் இசை அளபடை. அளபடைனா என்னது? அதாவது ஒரு செயலில் ஓசை குறையும் போதோ அதாவது ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக செயலில் அளபெடுப்பதான் வந்துட்டு செயல் இசை அளபடை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் வந்துட்டு செயல் இசை அளபடை. 10th நியூ புக்கில் ஃபஸ்ட்டு இலக்கண டாப்பிக்கே வந்து இந்த அளபடைகள் டாபிக் தான். அடுத்து சொல்லிசை அளபடை தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தலி ஈன்னு வந்தாலே என்ன போடணும்? சொல்லிசை அளபடை. அடுத்து தலைவன் இச்சொல்லில் ஐகாரம் டேஸ் மாத்திரை குறைந்து ஒழிக்கிறது. 7th புக்கில் வந்து ஐகார குறுக்கம் மௌகார குறுக்கம் சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் தெரியுமா, மகர குறுக்கம் மாயுத குறுக்கம், அந்த டாப்பிக்லேருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. தலைவன் அதாவது ஒரு மாத்திரை அளவு தான் ஐகாரம் ஒழிக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐ வந்து நம்ம தனியாக ஒழிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஐ அப்படின்னு ஒழிச்சு பார்த்தோம்னா அது 2 மாத்திரை அளவில் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே முதலில் அதாவது முன்னாடி இடத்துல கை கடிகாரம்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு கைன்னு வருது பார்த்தீங்கன்னா, அந்த கை முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை அளவில் ஐகாரம் ஒழிக்கும். இதுவே இடையிலும் இறுதியிலும் ஐ எழுத்து வந்துச்சுன்னா அது 1 மாத்திரை அளவில் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இடையில தான் தலை தாக்கடுத்து 2வது எழுத்து அப்போ இடையில் வந்திருக்கா, அப்போ இது 1 மாத்திரை அளவில் ஒழிக்கும் என்பது சரியான விடை. அடுத்து ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஈற்றுன்னா என்னது? கடைசின்னு அர்த்தம். கடைசியில் எங்கே ஐ இருக்குது? வளையல் நடுவில் தான் இருக்குது. 5 ஃபஸ்ட்டே வந்துடுது. ஏதுமில்லை அதில் வந்து கடைசி இருக்குது, ஆனால் வந்துட்டு ஏதுமில்லை. இங்கே சி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, திண்ணை. இங்கே தான் வந்துட்டு ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் என்பது இதுக்கு தான் வந்துட்டு சரியான விடை. 3 சொல்லி இது பார்த்தீங்களா, இதான் வந்து ஈற்றில் குறைந்து வந்திருக்கு. ஏதுமில்லை வந்து நம்ம என்ன போட்டக்கூடாதுன்னா, இந்த ஏபிசி ஆப்ஷனில் வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் தான் நம்ம ஏதுமில்லைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதுமில்லை எட்டக்கூடாது. ஓகேவா? அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு அப்போ திண்ணை தான் ஐகாரம் மீதியாக வந்திருக்கு. ஸோ திண்ணையை போட்டணும். அடுத்து சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அப்போ தான் முதல் சொன்னேன்னா சொல்ல முதலில் வந்தால் 1.5 மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும், இடையிலும் இறுதியும் வந்தால் 1 மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும் என்பது சரியான விடை. அடுத்து ஐகார குறுக்கம் வந்துட்டு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஆப்போசிட்டில் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் ஏன் நம்ம வச்சுருக்கோம்னா, இது வந்துட்டு சார்பெழுத்துக்கள்லேருந்து அங்கங்கே பிச்சு இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமான கொஷின் தான், அதனால தான் வந்து வச்சுருக்கோம். கேட்டிருக்காங்களா ஆல்ரெடி டிஎன்பிசியில்.
ஐகார குறுக்கம் தலைவன், அங்கே பாருங்கள் 2வது இடத்துல லை வந்திருக்கா, ஸோ இது ஐகார குறுக்கம். அடுத்து ஔகார குறுக்கம் வௌவால், இந்த வௌ வந்திருக்கு பார்த்தீங்களா, வௌவால். அடுத்து மகர குறுக்கம் மருண், அந்த இம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அடுத்து 2. அடுத்து ஆயுத குறுக்கம் கற்று, இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு ஏ 3 4 2 1, ஓகேவா. அடுத்து நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும் அப்படிங்கிறாங்கன்னா, நெடில் தொடர் அதாவது அதாவது உயிர் தொடர், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர், மென் தொடர், அப்புறம் இடைநிலை தொடர் குற்றியலுகரம், இதெல்லாம் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு 2 எழுத்து வரலாம், 3 எழுத்து வரலாம், 4 எழுத்தும் கூட வரும். ஆனால் இது நெடில் தொடர் குற்றியலுகரம் பார்த்தீங்களா, அது 2 எழுத்து மட்டும்தான் வரும், ஓகேவா. மிச்சதெல்லாம் வந்துட்டு குறைஞ்சது 3 எழுத்துல வரும், அதிகபட்சம் எத்தனை எழுத்து வந்துக்கலாம். ஆனால் இந்த நெடில் தொடர் என்பது 2 எழுத்து மட்டும்தான் வரும், ஓகேவா. ஸோ 2 எழுத்து வராது, 2 எழுத்து தான் முற்றியலுகரம் கணக்கில் வந்துடும். அதனால் நெடில் தொடர் மட்டும் 2 மிச்சம் எது வந்தாலுமே அது முற்றியலுகரம் தான், குறைஞ்சது ஒரு 3 எழுத்தாச்சும் வந்துருக்கணும், ஓகேவா. குசுடு துபுரில் அதே டயத்தில் முடியணும். அடுத்து தளிய என்பது டேஸ் அளபடை, வந்துருச்சு, ஸோ சொல்லிசை அளபடை. அடுத்து 10th நியூ புக்கில் ஃபஸ்ட்டு இலக்கணம் இருக்கும்ல, அதுலேருந்து அப்படியே டேரெக்டாகவே இந்த கொஷின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. செய்யுளிசை அளபடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல படா அ அறை, அந்த பறை, படா ஆ டா ஆ மேலே பார்த்தோமா அதே மாதிரி வந்திருக்கா, ஸோ இது 4. அடுத்து இன்னிசை அளபடை கொடுப்பதும் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார மாற்றை அங்கே எடுப்பதும் எல்லாம் மலைன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்னிசை அளபடைனா என்னென்னா, செய்யில் ஓசை குறையாத எடுத்தும் இனிய ஓசைக்காக அளபெடுத்துச்சுன்னா அதுதான் இன்னிசை அளபடை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கெடுப்பதும் என்பதான் அதுக்கு சரியான விடை. அடுத்து சொல்லி செலவுனா எங்கே இருக்குது, வரண செய் ஆப்ஷன் 2ல் இருக்கு பாருங்க, ஸோ அதான். அடுத்து ஒற்றளபடை அப்படின்னா இந்த மெய்யெழுத்துக்கள் 10 ஒற்று சொல்லுவாங்க, ஒற்றளபடியில் வரும், ப்ளஸ் ஒரு 1000 எழுத்து சேர்த்து மொத்தம் 11 வரும். அந்த மெய்யெழுத்து இங்கு மெய்யெழுத்து சேர்ந்து வந்திருக்கா, ஸோ இதான் ஒற்றளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ என்பது இதற்கு சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. மென் தொடர் குற்றியலுகரம், அதாவது மென் தொடர்னா மென் தொடர்னா என்னன்னா மெல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவோம்ல, அதான் மென் தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெல்லினம் என்னது, கெங்கென்ன நம்மண்ண, அந்த 6 எழுத்துக்கள் சொல்லுவோமா. ஃபஸ்ட்டு பண்புல பாருங்களேன், செகண்டு இன்னும் வந்திருக்கு, அப்புறம் சீலையும் பாருங்கள் இன்னும் வந்திருக்கு, ஸோ இது மெல்லின எழுத்து தான். பியில் பாருங்கள் இஞ்சி, கெங்கென்ன நம்மண்ண இஞ்சி, அதுவும் மெல்லின எழுத்து, ஸோ டி ஆப்ஷன் தான் தவறான விடை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எஃகு, இது ஆயுத தொடர் குற்றியலுகரம், எஃகு என்பது ஆயுத எழுத்து இங்கே என்ன, அதனால் இது ஆயுத தொடர், ஸோ 3 மிச்சம் 3 மெல்லின தொடர், அதனால் இது தவறான விடை. அடுத்து குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார்பு, மருந்து, காசு, இந்த சார்பு என்பது என்னென்னா வன் தொடர் குற்றியலுகரம், ஓகேவா. சீல இருக்க கசுவா, இது என்னென்னா ஆயுத தொடர் குற்றியலுகரம். இந்த இருக்கு பாருங்கள், மருந்து என்பது மென் தொடர் குற்றியலுகரம், ஸோ பசு என்பது குற்றியலுகரம் கிடையாது, முற்றியலுகரம்னு சொல்லுவாங்க, ஓகேவா, முற்றியலுகரம். அடுத்து சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. உயிர் எழுத்து, இது இப்போ ரீசெண்டாக கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது உயிர்மை, ஆயுதம், சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம், மொத்தம் 10 இருக்கா. இதில் உயிர் எழுத்து என்பது ஒன்று கிடையவே கிடையாது, ஸோ உயிர் எழுத்து என்பது அதற்கு தவறான விடை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இதான். ஓகே, இந்த வீடியோ நம்ம அவ்வளோதான். ஏன் சிம்பிளாக முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது சார்பெழுத்துக்கள், இந்த உயிர் எழுத்துக்கள், எழுத்துக்கள் பிறப்பிடம், இதெல்லாம் சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகாது, இருந்தாலும் புக்கில் இருக்கனால வச்சு தமிழில் கேட்பாங்க, மறைமுகமாக கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக்ஸ் தான் இது. ஸோ எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம் சரியாக தெரில. இது முக்கியமான கொஸ்டின், இது தெரியாதவங்களாம் தெரிஞ்சு இது யூஸ் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். அது நான் என்ன சொல்கிறேன்னா, அது எங்கே பாருங்களேன், இந்த மாதிரி பொருத்தமான சொல்லும் பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த வீடியோவோட இந்த வீடியோ ரொம்ப முக்கியம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்லா அந்த வீடியோ நான் எந்த புக்கில் இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்து அலசி நல்லா உங்களுக்கு எடுத்துக்கொண்டு அதை தரேன். அடுத்த வீடியோ நல்லா பாருங்கள், ஓகேவா. கிட்டத்தட்ட நிறைய கொஷின்ஸ் இதில் தான் கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, ஸோ அதனால் அது 2-3 பார்ட்டாக போகும்னு நினைக்கிறேன், அதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.